கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தெரியும் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் இந்த மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் 10 மாதத்துக்கு முன்பு 22 பேர் கள்ளச்சாராயம் அருகி இறந்து விட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 பேர். அப்பயும் பாடம் கத்துக்கல இந்த அரசு. நான் இப்ப பார்த்த கள்ளக்குறிச்சி பாவமா எனக்கெல்லாம் கண்ணில் அப்படியே கண்ணீர். அங்கே இறந்த 90 விழுக்காடு மக்கள் யார் தெரியுமா? கள்ளக்குறிச்சியில பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 90 விழுக்காடு மக்கள். நான் போய் அவங்க வீட்டில் எல்லாம் போய் பார்த்த கடறாங்க. ஐயா எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு காப்பாத்துறது நாடு கிடையாது. நாங்க எவ்வளவு சொன்னாலும் எங்களை கேட்கறது இல்லை. தினமும் இந்த கலாச்சாரத்தை எடுத்து வந்து எங்க பிள்ளைகள் குழந்தைகள் கிட்ட ஊத்தி கொடுக்குறாங்க. நாங்க புகார் கொடுத்தா காலையில கைது பண்றாங்க, மாநில வெளியில வந்து எங்களை மிரட்டலாம். யார் அதுக்கு உணர்ந்த? ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள். அங்க போய் எந்த பள்ளிக்கூட படிக்கிற பிள்ளைய கேட்டாலும் ஆமாங்க சார், இந்த 2 எம்எல்ஏ தான் எல்லாத்துக்கும் காரணம். யாரு சொல்றா? பள்ளிக்கூட படிக்கிற பிள்ளைங்க. இவங்க நம்ம மேல வழக்கு போடுறாங்க, ஏதாவது போடுறா பாத்துக்கலாம். இவங்க பார்த்தாச்சு எங்கிட்ட எல்லாம் குரூப் இருக்குது, எல்லாம் ஆதரவு வச்சிருக்கிறோம். நாங்க போடுங்க, எல்லாத்தையும் வெளியில விட்டுறோம், பாத்துக்கலாம். அதனால எல்லாம் இறங்கியாச்சு. இன்னைக்கு உலகமே காரி துப்புது. நிர்வாகம் செய்ய மக்கள் காரி துப்புது, உலகமே காரி துப்புது. ஏன்னா அங்க அரசியல்வாதி தயவில்லாமல் அங்க யாராவது ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியுமா? ஒரு பாக்கெட்டு கள்ளச்சாரம் வைக்க முடியுமா? முடியாது. அரசியல்வாதி யார்? ஆளுங்கட்சியை சார்ந்த, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் 40 வருஷமா காட்சிக்கு இருக்கிறான். நாங்க செத்து போன உடனே அடுத்தது பார்த்தா 5000 லிட்டர் பேரல வந்து அழிக்கிறான். செத்து போன உடனே 700 பேர் வந்து கைது பண்றாங்க. இதெல்லாம் தெரியாதா? விற்கிறாங்க தெரியாதா? இதெல்லாம் மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். 58 உயிர்கள், சாதாரணமா ஒரு உயிர் 58 உயிர்கள். அதனால நான் கேட்கிறோம், சிபிஐ விசாரணை கொடுத்தாங்க. ஏன்னா இதுல அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். சிபிசிஐடி மேல எனக்கு மரியாதை இருக்கு, நம்பிக்கை. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏ காப்பாற்றுவாங்க, அமைச்சரை காப்பாற்றுவாங்க, அரசியல்வாதியை காப்பாற்றுவாங்க. கடைசியில ஒரு 10-20 பேர் எங்க தெருவில் வைக்கிறான் பாரு, அவன் தான் காரணம் சொல்லிட்டு போட போறோம். அதான் அவ்வளவுதான். இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், சிபிஐ விசாரணை நடந்தாதான் இது எங்க இருந்து வந்தது? பாண்டிச்சேரிக்கு சம்மந்தம் இருக்கா? ஆந்திராவுக்கு சம்மந்தம் இருக்கா? தமிழ்நாட்டில் யாரு கடந்த 30 ஆண்டு காலமாக யார் வித்தா, யார் அதுக்கு ஆதரவு கொடுத்தா, யார் தடுத்தா, எல்லா பட்டியலும் வெளியில வரும். வரணுமா வேண்டாமா? வரணும். எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு பதில் வேணும். நிச்சயமாக கிடைக்கும், உறுதியே கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இதையே விட்டுட்டாங்க, சமூக நீதியை விட்டுட்டாங்க. கேட்டா மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துற நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்களா? அது எதுக்கு உங்களை கேட்கணும்? மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துட்டீங்களா? இந்தியாவிலே ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றார். மற்ற எல்லா முதலமைச்சருக்கும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசு என்ன? பஞ்சாயத்து தலைவருக்கு உரிமை இருக்கிறது, பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி காஸ்ட் சர்வே செய்வதற்கு பஞ்சாயத்து தலைவர் செய்யலாம், ஒன்றிய தலைவர் செய்யலாம், மாவட்ட பெருந்தலைவர் செய்யலாம், வார்டு உறுப்பினர் கூட கோரிக்கை வைக்கலாம். முதலமைச்சர், அமைச்சர்கள் யாரும் கொண்டு வரலாம். அதெல்லாம் பீகார்ல நடத்தினாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்ல நடத்திய பிறகு அங்க இருக்கின்ற உயர்நீதிமன்றம் தடை கொடுக்கல, உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல, யாருமே தடை கொடுக்கல. ஆனா அது முதலமைச்சர் தவிர பீகார் உயர்நீதிமன்றம் பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கொடுத்திருக்கிறாங்கன்னு பொய்யான ஒரு செய்தியை
சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். நாளைக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும், சட்டமன்றத்தில் வருத்தம் தெரிவிக்கணும். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா நாங்க மருத்துவர் ஐயா எல்லா ஊரும் வர போறாரு, நானும் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு தெருவா நான் வர போறேன். இது நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வர போறாங்க. பலமான கூட்டணி நமக்கு அமைந்திருக்கிறது. இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் திரு அண்ணாமலை அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு OPS அவர்கள், மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்கள், அருமை நண்பர் வாசன் அவர்கள், மரியாதைக்குரிய திரு AC சண்முகம் அவர்கள், மரியாதைக்குரிய திரு பாரிவேந்தர் அவர்கள், மரியாதைக்குரிய தேவநாதன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வர இருக்கின்றார்கள். ஜான் பாண்டியன் நண்பர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் இங்கே வர இருக்கின்றார்கள். தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தொகுதி மக்களே.